இந்திய ராணுவ வீரர்கள் மாதிரியே உடை அணிஞ்சுக்கிட்டு வந்த சிலர் கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ராணுவ வீரர்களுடைய நடமாட்டம் அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணம். ஏன்னா பொதுமக்களை பாதுகாக்கணும், தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே ராணுவ வீரர்கள் ரோந்து பணிகளை தான் இருப்பாங்க. மார்க்கெட், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள்னு எங்க பார்த்தாலும் ராணுவ வீரர்களை பார்க்க முடியும். அவங்க மஃப்டிலையும் இருப்பாங்க, சீருடையிலையும் இருப்பாங்க. உள்ளூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக உள்ளூர் காவல்துறையினர், அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய காவல்துறையினரும் அங்க இருப்பாங்க. இவங்களை தவிர சிறப்பு படையினர், பாராமிலிட்டரி போர்ஸ்னு ஏகப்பட்ட பாதுகாப்பு படையினர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல இருப்பாங்க. அதனால இப்படி தங்கள் கிட்ட வந்த இராணுவ உடை அணிஞ்சு வந்த தீவிரவாதிகளை அவங்க ஆரம்ப கட்டத்தில் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுடைய இராணுவ வீரர்கள் தான் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் அதுக்கப்புறமா தான் சந்தேகத்தை கொடுத்துருக்கு. ஆண்களை தனித்தனியா பிரிச்சு கொண்டு போய் உங்க பேர் என்ன, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களை கேட்டிருக்கிறாங்க. பொதுவா இந்திய ராணுவத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்றது உறுதியான தகவல் அப்படின்றதுனால இருந்த சுற்றுலா பயணிகளுக்கு பலத்த சந்தேகம் வந்திருக்கு. அவங்க கேள்வி கேட்க தொடங்கின உடனேயே தீவிரவாதிகள் அவங்க கையில வச்சிருந்த துப்பாக்கிகளை வச்சு சுட்டுக் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுல மிக கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் முன்னாடி, அவங்களுடைய மனைவிகள் முன்னாடி, பெற்றோர் முன்னாடியே அந்த ஆண்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க.